எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய ஜானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்ரீனம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அவிலா தெரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இரண்டாம் ஜான் பாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது மனு உடல் ஏற்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தூய ஆவியின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ள பெற்ற இம்மக்கள் திருமுழுக்கின் அருளினால் புத்துயிர் பெற செய்துள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமக்கு பிள்ளைகளாக மக்கள் மறுபிறப்பு அடையுமாறு இந்த திருநீற்றை உமது அருளினால் புனிதமாக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிருள்ள கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே கனிந்து செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் மூச்சு உமக்கு ஈன்றெடுக்கும் மக்களை புதிய மக்களாக மீண்டும் படைக்க உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களில் நீர் உடன் இருப்பீராக. மனிதரை உம் பிள்ளைகளாக்கும் ஆவியாரை அனுப்புவீராக. இவ்வாறு எளியவராகி நாங்கள் செய்ய வேண்டிய திருப்பணி உமது ஆற்றலால் நிறைவயன் தருவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பொழுது திருமுழுக்கு கொடுக்கப்பட இருக்கிற தண்ணீருக்கு ஆசி வழங்கப்படுகிறது. இறைவா, அருளடையாளங்கள் வியத்தகு முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையால் செயலாற்றுகின்றீர். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தீர். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே உமது ஆவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, பெரும் வெள்ளத்தினை புது பிறப்பின் அடையாளமாக்கி
மறைபொருளாகிய அதே தண்ணீரினால் குற்றங்கள் முடிவுறவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தீர். இறைவா, பார்வோனின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கால் நனையாமல் கடக்க செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன்னடையாளமாக இருக்க செய்தீர். இறைவாம், திருமகன் யோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோட செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்தரலும். இந்த தண்ணீர் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியாரின் என்று பெற்றுக்கொள்ள செய்தரலும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருளடையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுபிறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றலும் திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்தேத்துங்கள். இப்பொழுது குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? ரித்திஷா, ஜோஷன், ஜஸ்டின் இவர்களுக்காக நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தைகள் கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞானத்தாய் தந்தையரே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்களது கடமைகளை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? ஜஸ்டின், யாமின், ரித்திஷா, ஜோஷன், உங்களை கிறிஸ்துவ சமூகம் பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றது. இச்சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞானத்தாய் தந்தையரும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள்.
ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். குழந்தைகளை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சிமையின் ஆலயமாக்கி இவர்களில் தூய ஆவியார் குடிகொள்ள செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெயை பூசுகிறோம். நம் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த குழந்தைகளுடைய ஞான பெற்றோரோடு சேர்ந்து நாமும் நம்முடைய ஞானஸ்தான வாக்குறுதிகளை புதுப்பிக்க இருக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்கவும் உங்களுடைய கரங்களில் இருக்கிற மெழுகுதிரிகளை பற்ற வைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மரணிகள் வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானியும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். எல்லாரும் தயவுசெய்து சீக்கிரம் கொஞ்சம் பற்ற வைங்க. நிறைய பேர் பற்ற வைக்காமலே இருக்கிறீங்க. தயவுசெய்து சீக்கிரம். கேட்கிற கேள்விகளுக்கு ஒருமையில் பதில் சொல்லுவோம். சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டு விடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். அவன் ஆரவாரங்களை விட்டு விடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோடமிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியானவரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதலுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம்புகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாமுள்ள தந்தையுமாகிய கடவுளே தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமேன். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் ஜோஷன், ஜஸ்டின், யாமின், ரித்திஷா இவர்கள் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா?
ஜோஷன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். ஜஸ்டின் யாமின். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். ரித்திஷா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப்பெற்று குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய கிறிஸ்துவின் உறுப்புக்களாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. நீங்கள் புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்கள் மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமென். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களே, ஞான தாய் தந்தையரே, உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இக்குழந்தைகள் ஒளியின் மக்களாய் என்றும் வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்பொழுது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடையும் அவரே அருள் செய்தருள்வாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது உயிர்த்த ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பித்து ஜெபிப்போம். தந்தையே இறைவா, இறையாட்சியை அமைக்க பயணம் செய்யும் உமது திருச்சபைக்கு உம் அருளாசியை வழங்கியருளும். அதை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் யாவருக்கும் ஆவியின் கனிகளை பொழிந்து அவர்கள் காலத்தின் அறிகுறிகளை அறிந்து திருச்சபையை வழிநடத்த ஆற்றல் அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசே இறைவா,
நீர் உருவாக்கிய இந்த பூமியில் நாளும் காணும் வன்முறை, போர், கலவரம் இவை அகன்று மனிதர்கள் யாவரும் அமைதியின் தூதர்களாக வலம் வரவும், உலக சகோதரத்தை உயர்த்தி பிடித்து மானுட நேயம் காக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமுதவத்தின் சங்கமமே இறைவா, உலக மக்கள் யாவரும் செய்யும் தொழிலால், பேசும் மொழியால், சேர்ந்துள்ள செல்வத்தால், பிறப்பால், வளர்ப்பால் உயர்வு தாழ்வு பார்க்கும் நிலையில் உள்ளனர். எங்கள் மனங்களில் மண்டியுள்ள ஏற்றத்தாழ்வு அழுக்குகள் அகன்று அனைவரும் சமம் என்ற உணர்வுடன் சமத்துவத்திற்காக உழைக்க அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே இறைவா, திருமுழுக்கால் புதுப்பிறப்படைந்துள்ள மக்கள் யாவரும் தாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப வாழ்க்கையை நடத்தவும், உலகில் உப்பாகவும் ஒளியாகவும் உமக்கு சாட்சியம் பகர்ந்திட ஆற்றல் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளுக்கெல்லாம் மூச்சாகி இறைவா, விரோதத்தால் விலகி நிற்கும் மக்களை கடைக்கண் பாரும். இவர்களின் நெஞ்சங்களில் நிறைந்துள்ள பகைமை எண்ணங்கள் மாறி பாஸ்கா மகிழ்வினில் உறவுகளை ஊக்கப்படுத்தி வாழ அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உயிர்த்த ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற நிலையான அமைதி மகிழ்வை கொடையாக பெற்றுக்கொள்ள எங்களுடைய மன்றாட்டுகளை சமர்ப்பித்திருக்கிறோம். எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்து தொடர்ந்து இந்த உயிர்ப்பின் காலத்திலும் வருகிற ஒவ்வொரு நாளிலும் முழு அமைதியோடும் மகிழ்வோடும் நாங்கள் பயணிப்பதற்கு அருள் செய்யுமாறு உயிர்த்திருக்கிற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா. புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா. 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 பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் உண்டாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடே
பெற்று கூறுவர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிதாவும் சுதனும் ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல். மெழுகுதிரிகளை அணைத்து விடுவோம். என் வாழ்வின் பொருள் தனை என் நேசு கரங்களில் தந்தேன் நற்பலி எனவே. கல்வாரி பொருள் என கொள்வாய் நீ இவைகளை உன்னாமம் போற்றிடுவே. தந்தாய் நீ ஏற்றிடுவாய், என் வாழ்வை மாற்றிடுவாய். பொருள் தனை என்
வாழ்வை மாற்றிடுவார். என் ஆன்மராகம் உன் நாமம் பாடும் பொன்தூய நறுமணமே. என் ஆன்மராகம் உன் நாமம் பாடும் பொன்தூய நறுமணமே. என் பாத வியர்வையில் நீந்தும் நிலையிலும் உன் பாதை நடந்திடுமே. என் பாத வியர்வையில் நீந்தும் நிலையிலும் உன் பாதை நடந்திடுமே. தேவன் தரும் இன்பங்களை வாழ்வில் வரும் துன்பங்களை நாளும் உமக்களித்திடுவே. என் வாழ்வின் பொருள்களை என் நேசு கரங்களில் தந்தே நற்பலி எனவே. கல்வாரி பொருள் என கொள்வாய் நீ இவைகளை உன் நாமம் போற்றிடுவே. என் வாழ்வை ஏற்றிடுவார், என் வாழ்வை மாற்றிடுவார். தந்தாய் நீ ஏற்றிடுவார், என் வாழ்வை மாற்றிடுவார். பலியில் உறவாடும் தெய்வமே. தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய்.
சகோதரமே, உங்களிடதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுகளையும் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருமருந்தாய் அமைவனவாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இரவில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பரிபாலகர் ரோபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். தன்னுடைய உயிர்ப்பினால் நம் எல்லாருக்கும் கூட உயிர்ப்பு உண்டு என சொன்ன நம் ஆண்டவர் கிறிஸ்து ஏதோ இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, திவ்ய கருணை உங்களுடைய இடங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கிறோம். திவ்ய கருணையை கரங்களில் மட்டும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம். தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கவும்.
போக்கியே பரிசுத்தமாக்கவே பரமநேசு நம்மில் வருகிறார். முடிவில்லாத வாழ்வையே மானிடர்க்கு அருளவே மாட்சியோடு தேவன் வருகிறார். அழிவில்லாத உணவினர் தன்னையே தந்திடும் ஆத்துமாவின் பசியை போக்கினார். என் இறைவன் இயேசு, என்
உனக்காக உருவான பாடல் உறவே உனக்காக நான் பாடும் பாடல் தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம் உன்னாமம் சொல்லாத நாவில்லையே, என்னாலும் நினைக்காத நெஞ்சில்லையே. உன்னாமம் சொல்லாத நாவில்லையே, என்னாலும் நினைக்காத நெஞ்சில்லையே. உன்னாமம் தானே நெஞ்சார பாட, உன்னாமம் தானே நெஞ்சார பாட, சுகமான ராகம் நான் பாடும் பாடல் உயிரே வருக, உறவை தருக. உயிரே உனக்காக உருவான பாடல் உறவே உனக்காக நான் பாடும் பாடல் தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம். உன்னாட்சி உயராத இடமில்லையே, உன்னாட்சி மலராத மனமில்லையே. உன்னாட்சி உயராத இடமில்லையே, உன்னாட்சி மலராத மனமில்லையே. உன் நன்மை தானே தயவுசெய்து அப்புறம் வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி எடுக்கிறவங்க அப்புறம் வாங்க. தீர்த்தம் அப்புறம் எடுத்துக்கோங்க. பூச முடியல இன்னும். இடத்துக்கு போங்க. உன் நன்மை தானே நாள்தோறும் பாட, மேலான ராகம் நான் பாடும் பாடல் உயிரே வருக, உறவை தருக. உயிரே உனக்காக உருவான பாடல் உறவை உனக்காக நான் பாடும் பாடல் தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம். தேவா உன் நினைவாக உருவான ராகம், தேவா உன் நினைவாக உருவான ராகம் தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம். தேவா உன் நினைவாக உருவான ராகம், தேவா உன் நினைவாக உருவான ராகம் என் பாடல் தானே. உன் கோயில் நாளும் என் பாடல் தானே. உன் கோயில் நாளும் அரங்கேறும் வேலை தயவுசெய்து தண்ணி தீர்த்தம் எடுக்கிறவங்க அப்புறம் வாங்க. கொஞ்சம் பூச முடியும் வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வருக, தயவுசெய்து யாரும் இப்போ தீர்த்தம் எடுக்க வர வேணாம். பூச முடிஞ்ச பிறகு வாங்க. உனக்காக பாடல் உறவே உனக்காக நான் பாடும் பாடல் தெய்வீக ராகம்.
தயவுசெய்து சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. தீர்த்து எடுக்கிறவங்க அப்புறம் வாங்க. பூசைக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுல்ல, பூசையே முடியல இன்னும். ஞாயிறு அறிவிப்புகள். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டவரின் உயிர்ப்பின் பாஸ்கா ஞாயிறு. காலை 8 மணிக்கு 2வது திருப்பலி நடைபெறும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கினுடைய பெருமையாகிய ஒளி ஒளி பாஸ்கா திருவிழாவானது இந்த ஆண்டு சிறப்பாக நாம் நடத்த இருக்கிறோம். 116ஆம் ஆண்டு விழா மற்றும் 38ஆம் ஆண்டு நல்லாயின் ஒளி ஒளி பாஸ்கா திருவிழா 5/4/2021 திங்கட்கிழமை காலை 4:45 மணிக்கு திருப்பலி, மதியம் 2 மணிக்கு புதிய தேர் மந்திரிப்பு மற்றும் வெள்ளோட்டம். அதைத் தொடர்ந்து கொடியேற்றம் திருப்பலி நடைபெறும். தலைமை அருட்பணி முனைவர் ஏஜே ஜெகதீஷ் அடிகள், ஆயரின் நீதித்துறை பதில் குரு மற்றும் அதிபர் புனித சவேரியார் குருமடம் வேப்பூர். சிறப்பிப்போர் கிராமத்தான் குடும்பம். 6/4/2021 செவ்வாய்க்கிழமை காலை 4:45 மணிக்கு திருப்பலி, மாலை 6 மணிக்கு தேர்பவனி மற்றும் திருப்பலி. தலைமை அருட்பணி ஆரோக்கிய பவுல்ராஜ், கீசா, மலேசியா. 7/4/21 புதன்கிழமை காலை 4:45 மணிக்கு திருப்பலி, மாலை 6 மணிக்கு தேர்பவனி மற்றும் திருப்பலி. தலைமை அருட்பணியம் ஆரோக்கியதாஸ், சலீசு சபை, புதுடெல்லி. 8/4/2021 வியாழக்கிழமை காலை 4:45 மணிக்கு திருப்பலி, மாலை 6 மணிக்கு தேர்பவனி மற்றும் திருப்பலி. தலைமை அருட்பணியல் பவுல், வேளாங்கண்ணி பள்ளி தாளாளர், இளையாங்கண்ணி. 9/4/2021 வெள்ளிக்கிழமை காலை 4:45 மணிக்கு திருப்பலி, இரவு 9 மணிக்கு நல்லாயின் ஒளி ஒளி காட்சி கார்மேல் மலை அடிவாரத்தில் நடைபெறும். முன்னிலை அருட்பணி KS ஞானஜோதி, திருவண்ணாமலை மறைக்கோட்டம் முதன்மை குரு. தலைமை அருட்பணி முனைவர் எல் ரமேஷ், இயக்குனர் மேய்ப்பு பணி நிலையம், வேலூர் மறை மாவட்டம். 10/4/2021 சனிக்கிழமை ஒளி ஒளி காட்சி முடிந்தவுடன் மேடையில் திருப்பலி நடைபெறும். திருப்பலியை அருட்பணி முனைவர் எல் ரமேஷ் அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள். மாலை 6 மணிக்கு தேர்பவனி, சிறப்பிப்போர் மொன்னான் குடும்பம். இரவு 9 மணிக்கு பெரிய தேர்பவனி நடைபெறும். 11/4/2021 ஞாயிற்றுக்கிழமை காலை 4:45 மணிக்கு திருப்பலியும், காலை 8 மணிக்கு தேர்பவனி முடிந்தவுடன் திருப்பலியும் கொடியிறக்கம் நடைபெறும். பங்கு தந்தையினுடைய தலைமையில் திருப்பலியானது நடைபெறும். 10/4/2021 சனிக்கிழமை காலை பள்ளி வளாகத்தில் காணிக்கை மெழுகுவர்த்தி விற்கப்படும். மலைக்கோயில் வளர்ச்சி பணிகளுக்கு ஒரு தாராள காணிக்கைகள் வரவேற்கப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு நாம் நடத்த இருக்கிற நல்லாயின் ஒளி ஒளி பாஸ்கா திருவிழாவிற்கான பத்திரிகைகள் தயார் நிலையில் இருக்கிறது. நாளையிலிருந்து உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக உங்களுடைய இல்லங்களுக்கு இந்த அழைப்புதல் கொடுத்து அனுப்பப்படும். அதோடு இந்த ஆண்டிற்காக நாம் நிர்ணயித்திருக்கிற திருவிழா தலைக்கட்டு பிரிவை விரைவில் செலுத்தும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய இந்த பங்களிப்பு மிக அவசியமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவுறுத்தி கொள்ளுகிறோம். வருகின்ற 25ஆம் தேதி நம்முடைய பிள்ளைகளுக்கு புதுநன்மை வழங்கப்பட இருக்கிறது 2வது திருப்பலியில். ஏனென்றால் மே மாதம் இறுதி வாரத்தில் இறுதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் கொடுக்கப்பட இருக்கிறது. ஆகவே புதுநன்மையானது 1 மாதத்திற்கு முன்பாக நாம் முந்தையே வைக்கிறோம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். பொதுவில் புதுநன்மை வாங்க இருக்கிற பிள்ளைகள், அதாவது வருகிற 25ஆம் தேதி புதுநன்மை வாங்க இருக்கிற பிள்ளைகள் உடைய பெற்றோர்களோடு விரைவில் பங்கு தந்தையை சந்தித்து அதற்கான சீட்டை பெற்றுக்கொள்ளும்படியாக, புதுநன்மை பெறுவதற்கான சீட் உங்களுக்கு கொடுக்கப்படும் பிள்ளைகளுக்கு அதை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். உறுதி பூசல் பெற விரும்புகிற பிள்ளைகள் பெயர்களை வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக அருட் சகோதரி ஜான்சி அவர்களிடம் பெயர்களை பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளுகிறோம்.
ஒரு வாரத்திற்குள்ளாக பிள்ளைகள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். விரைவில் அவர்களுக்கான வகுப்புகள் ஆரம்பமாகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டான் போஸ்கோ காலேஜ் ஏலகிரியிலிருந்து வந்திருக்கின்ற அறிவிப்பு, 2021க்கான சேர்க்கை நடைபெறுகிறது. பிஎஸ்சி, பிசிஏ, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பிபிஏ, பிஏ இங்கிலீஷுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ஆன்லைனில் பதிவுகள் செய்யப்படலாம் என்று சொல்லி அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதற்கான தகவல்கள் என்னிடம் இருக்கிறது. சேர விரும்புகிற பிள்ளைகள் தயவுசெய்து உடனடியாக விண்ணப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாளை மதியம் 2 மணிக்கு நம்முடைய புதிதாக செய்யப்பட்டிருக்கிற இந்த பெரிய தேரானது மந்திரிக்கப்பட்டு வெள்ளோட்டம் விடப்பட இருக்கிறது. அதற்காக பூ அலங்காரம் செய்ய நன்கொடையாக தொலமுட்டியான் குடும்பம் பெயர் சொல்ல விரும்பாதோர் ரூபாய் 1000, பெரியாரி குடும்பம் அகஸ்டின் மேரி ரோஸ்லின் 2500, திம்மநாயக்கன் திருவண்ணாமலை மேரி பரிமலா ரூபாய் 500, நொண்டிக்குப்பத்தான் தாஸ் இலக்கியா ரூபாய் 2500, பச்சையப்பன் காவல் ஆய்வாளர் திருவண்ணாமலை ரூபாய் 1000, திம்மநாயக்கன் டென்னிஸ் ஜோ கிறிஸ்டோபர் ரூபாய் 1000, சமையல் செய்வதற்காக சின்னாரி ஆரோக்கியசாமி மற்றும் சகோதரர்கள் ஆட்டுக்கிடா ஒன்றும், நொண்டிக்குப்பத்தான் சார்லி என்கிற ஆரோக்கியசாமி 2 சிப்பம் அரிசியும், சின்னாரி ரெஜி என்கிற ஜானி அபிரகாம் 40 லிட்டர் பாலும், இளையாங்கனி ஜெயம் மெடிக்கல்ஸ் ரூபாய் 1000, புசாலி குடும்பம் பிரின்சி ஜூடி தமலூர் இன்ஃபென்டினா ரூபாய் 1000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்வெள்ளோட்டம் அன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் தடை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய வேலைகளை முன்னதாகவே முடித்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மின்சார அலுவலகத்திற்கு யாரும் போன் செய்ய வேண்டாம் என்றும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அறிவிக்கிறேன், தேர்வெள்ளோட்டம் அன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் தடை நம்முடைய ஊரில் இருக்கும். மின்சார அலுவலகத்திற்கு யாரும் போன் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த பாஸ்கா பெருவிழாவை திருவிழிப்பு சடங்கை நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். ஒரு சில தடைகள் இருந்தாலும் கூட நாம் சிறப்பாக செய்ய உதவி செய்த அத்தனை பேருக்கு நம்முடைய நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த திருப்பலியில் நம்மோடு பங்கெடுத்து ஜெபித்திருக்கிற அருட்தந்தை ஆரோக்கிய பவுல்ராஜ் அவர்களுக்கும் திருத்தொண்டர் பெரியநாயகம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்முடைய அருட் சகோதரிகள் இந்த பீடத்தை அலங்காரம் செய்தும் இந்த வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளையும் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த விழாவிற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கிற பங்கு பேரவை அங்கத்தினர்கள் அனைவருக்கும், குறிப்பாக பங்கு பேரனுடைய உபத்தலைவர் சின்னப்பன் அவர்களுக்கும் மற்றும் வேதியர் பாடற் குழுவினர் சிறப்பான பாடல்களை பாடி உதவி செய்திருக்கிற பாடற் குழுவினர் எல்லாருக்கும், பாடல்களை பாடிய அன்பு உள்ளங்களுக்கும், அதை ஒருங்கிணைத்த டோம்னிக் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். மேலும் இந்த பாஸ்கா பெருவிழாவிற்கான பாஸ்கா வத்தி வழங்கியிருக்க நவசரத்தான் குடும்பம் தேவசகாயம் அவர்களுக்கு நம்முடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நீங்கள் இன்னும் சிறப்பாக நேரிலே காண்பதை விட இன்னும் சிறப்பாக நெருக்கத்தில் பார்ப்பதற்கு அதை லைவாக உங்களுக்கு டெலிகாஸ்ட் செய்திருக்கிற ராஜேஷ் மற்றும் நவீனுக்கு நம்முடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நாளில் உயிர்த்த ஆண்டவருடைய காட்சி தத்துரூபமாக அமைத்து நாம் இந்த பெருவிழாவில் உயிர்த்த ஆண்டவரை கண்டு மகிழ்ந்திட உதவி செய்த மெர்வின், விஜய், கார்மேல் மற்றும் அவரோடு உதவி செய்த ஆல்டர் பாய்ஸ் எல்லாருக்கும் நம்முடைய நன்றி தெரிவிக்கிறோம். மேலும் இந்த நாளில் சிறப்பான சவுண்ட் அண்ட் லைட் செய்திருக்கிற குமார் சவுண்ட் சிஸ்டம் அவர்களுக்கும், மேலும் இன்றைய நாளினுடைய பெருவிழாவை உணர்த்துகிற விதமாக அருமையான இந்த பீடத்திற்கு பின்னால் அமைக்கப்பட்டிருக்கிற பேனர் மற்றும் திருவிழாவிற்கான நோட்டீஸ் நமக்கு அச்சடித்து கொடுத்திருக்கிற ஜே பிரிண்டர்ஸ் ஜெயசீலன் அவர்களுக்கும் நம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பீடத்தில் நமக்கு உதவி செய்த பீட சிறுவர்களுக்கும் நம்முடைய நன்றி தெரிவிக்கிறேன். மேலும் அன்புக்குரியவர்களே, இந்த பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக இந்த திருப்பலி முடிந்தவுடனே இயேசுடையான் குடும்பம் ஆரோக்கியராஜ், சகாய செல்வி அவர்கள் எல்லாருக்கும் கேக் வழங்கி மகிழ்விக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை, நிறைய பேர் இருக்கிறீர்கள், எல்லாருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதனால் ஒருத்தருக்கு ஒன்று மட்டும் பெற்றுக்கொள்வது நன்றாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்கள விட வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்த்து வாங்கிட்டு போகிறது தான் பழக்கமாக வச்சுருக்கிறோம். அதனால் தயவுசெய்து வீட்டில் இருக்கிறவங்களாம் அங்கே இருக்கட்டும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். அதனால் இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்டு மீதி இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுப்போம். அதனால் தயவுசெய்து போகிற பொழுது 2-3 வாங்கி கொண்டு போக வேண்டாம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக ஆளுக்கு ஒரு பீஸ் மட்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன்.
உதவி செய்த எல்லாருக்கும் சிறப்பாக அன்புக்குரியவர்களே, இத்தனை மணி நேரம் எங்களோடு இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து ஜெபித்திருக்கிற அன்புள்ளங்களாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். உண்மையிலேயே இந்த பெருவிழா நம்ம எல்லாருக்கும் சிறப்பான ஆசிரியை கொண்டு வந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் நாம் ஜெபிப்போம். அன்புக்குரிய இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு அறிவிப்பை வழங்க உங்களுக்கு நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோம். தமிழக ஆயர் பேரவையிடமிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லி எங்கும் சட்டம் இல்லை. நாமும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள். வெளிப்படையாகவே நாம் அரசியல் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி தான் நாம் அழைப்பு விடுத்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள், இளம்பெண்கள் அரசியலில் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆகவே நம்முடைய தமிழக ஆயர்கள் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய பங்கு என்ன என்பதை குறித்து வரைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். நாம் யாருக்கு ஓட்டு செலுத்த வேண்டும், நம்முடைய ஓட்டளிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய ஓட்டுகளை சிதறவிடாமல் ஆக்கப்பூர்வமாக பதிவிட வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். குறிப்பாக இன்று நிறைய புதிய கட்சிகள் முளைத்திருக்கிறது என்று நமக்கு தெரியும். புதிய கட்சிகளுக்கு நாம் ஆதரவு அளிக்கிற பொழுது அது ஒன்றுமில்லாததாக தான் இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் 10% தான் ஓட்டு வங்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஓட்டளிப்பது பல நேரங்களில் வீணாகி விடுகிறது. ஆகவே பெரிய கட்சிகளுக்கு ஓட்டளிப்பது கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த பெரிய கட்சிகள் என்று சொல்லுகிற பொழுது எவர்கள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சிறுபான்மையினராகிய நமக்கு மதிப்பளிக்கிறார்களோ, சுதந்திரம் கொடுக்கிறார்களோ, அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தின் பாரம்பரிய கலாச்சார நல்லிணக்கத்தை, மத ஒற்றுமையை பேணி பாதுகாக்கிறார்களோ, பொதுநலத்தோடு அவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று யோசிக்க சொல்லி நம்முடைய ஆயர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். பல நேரங்களில் என்னவாகிறது, என்னுடைய மாமா இந்த கட்சியில் இருக்கிறார், எங்கள் அக்கா எங்கே இருக்கிறாங்க, இல்லை எங்கள் அண்ணன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லியோ, அல்லது இந்த கட்சி 1000 அந்த கட்சி 2000 கொடுக்குறாங்க, gift கொடுக்குறார்கள் என்று சொல்லி சுயநலத்தோடு சிந்திக்காமல் பொதுநலத்தோடு நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்வுக்காக, கிறிஸ்துவனுடைய பாதுகாப்பிற்காக நாம் முக்கியத்துவம் அளித்து ஓட்டளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் யாருக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது பகிரங்கமாகவே அதை குறித்து அறிவிப்பு அளித்திருக்கிறார்கள். மத்தியில் ஆளுகின்ற மதவாத கட்சிக்கோ அல்லது அதனோடு கூட்டு வைத்திருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கோ நமது ஓட்டு இந்த முறை கிடையாது, அவர்களுக்கு ஓட்டளிக்க வேண்டாம் என்று வெளிப்படையாகவே அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆகவே மாற்று அணியாக அமைத்திருக்கிற மத சார்பற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தான் இந்த முறை நாம் ஓட்டளிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய அழைப்பு. இது சுதந்திரமாக, தனி மனித சுதந்திரமாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே இந்த முறை நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற, மத சார்பற்ற, மத நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் பேணுகிற கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டளிக்க உங்களை தாழ்மையோடு வேண்டுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த முறை நாம் யோசித்து வாக்களிக்க முன்வரும்படி உங்களை என்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடைய விளக்கமான ஒரு பங்களிப்பு, அவர்களுடைய ஆயர்களுடைய தெளிவான சிந்தனை நமக்கு நோட்டீஸாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் திருப்பலி முடிந்து போகிற பொழுது கூட விருப்பம் இருக்கிறவர்கள் பெற்றுக்கொண்டு வீட்டில் படித்து நீங்கள் யோசித்து ஓட்டளிப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தி கொள்ளுகிறோம். அதற்கு மேற்பட்டு உங்களுடைய தனி சுதந்திரம். கிறிஸ்துவர்களாகிய நமக்கு பாதுகாப்பு அளிக்கிற கட்சிகளுக்கு நாம் ஓட்டளிப்பதற்கு முன் வருவோம். திருமண அறிவிப்பு. நமது மறைமாவட்டம் நமது பங்கு டான் போஸ்கோ அன்பியம் மணிகாரர் குடும்பம் பெஞ்சமின் சலித் மேரியுடைய மகன் ஆரோக்கியராஜுக்கும். நமது மறைமாவட்டம் நமது பங்கு விண்ணரசி அன்பியம் கிராமத்தான் குடும்பம் ஆரோக்கியசாமி அமலின் மேரியுடைய மகள் ஜெனிஃபருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. முதல் அறிவிப்பு. நமது மறைமாவட்டம் நமது பங்கு யோவான் அன்பியம் கிராமத்தான் குடும்பம் அந்தோனி சின்னம்மாள் இவருடைய மகன் ஜான் பேப்டிஸ்டுக்கும். நமது மறைமாவட்டம் அந்தோனியார் நகர் பங்கு பீட்டர் மதலை மேரியுடைய மகள் ஜான்சி ஷீலா ராணிக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது முதல், 2 மற்றும் 3வது அறிவிப்பு. இத்திருமணங்களில் ஏதேனும் தடை இருப்பின் தெரிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு அறிவிக்க கேட்டுக்கொள்ளுகின்றோம். எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி சொல்வோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்கார் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே, புனித கார்மேல் மலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சுசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமீன்.